அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். பரமயோகி வீச்சு வலை கூனிச்சம்பட்டு நண்பர் வந்துட்டு நம்மகிட்ட ஏற்கனவே வலை வாங்கியிருந்தாப்புல. அவருடைய நண்பர் வந்துட்டு வலை கேட்டிருந்தது என்கிட்ட சொன்னாப்புல. ஸோ 13 அடியில் ஒரு வலை வந்துட்டு 4 கிலோ எடை கொண்ட வலை கொடுத்துருக்கோம். ஸோ அவருக்கு வந்து வலை வந்து வாட்ட தெரியாது அப்படின்னு சொன்னாப்புல. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவருக்கு சின்னதாக ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்துருக்கோம். எப்படி வலை கையில் பிடிக்கணும், எப்படி வந்து கயிறை வந்துட்டு மாட்டணும், எந்த கையில் வந்துட்டு கயிறை வந்து நம்ம லாக் பண்ணணும் அப்படின்றதையுமே சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அவருக்கு வீசி காட்டணும். இங்கே வந்து நம்ம ஏரியாவில் ரோடு போடுறதுனால கொஞ்சம் ஜல்லிகள் இருந்ததுனால அது மேலே கூட வீசி காட்டினேன். நீங்கள் இந்த மாதிரி ஜல்லிலாம் இருக்கிற இடத்துல வலையை வீசாதீங்க. ஏன்னா ஈயம் வந்து சீக்கிரமான தேய்மானம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை நம்மளே உருவாக்குறது ஆகிடும். நீங்கள் நீர்நிலையில் போட்டு பார்க்கலாம், அப்படி இல்லைனா மணல் பகுதியில் போட்டு பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதாவது வீசி பார்க்குறதுக்கு, வாட்டி பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப மகிழ்ச்சி. முடிஞ்சால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்காகவும் இந்த வீச்சு வலை பயிற்சி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு முக்கிய பங்களிப்பாகவுமே இருக்கும். ஸோ என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த வீச்சு வலை வந்துட்டு முக்கிய பங்களிப்பாக இருக்குது. உங்களுக்கும் கண்டிப்பாக இது உதவும் அப்படின்றத நம்புகிறேன். இதை வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நீர்நிலைக்கு போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் நீர்நிலை எப்படி இருக்குது அப்படின்றதையாவது நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வலை வந்துட்டு 13 அடி, 14லேருந்து 15 உட்கயிறு வரும். கட்டை விரல் நுழையிற சைஸ் எல்லா மீன்களுமே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். அவர் ஓரளவுக்கு அதை வீசக்கூடிய லேர்னிங்கில் இருக்காப்புல, கட்டரில் இருக்காப்புல. ஸோ நீங்களும் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னாக்கா நம்ம வீசுவதற்கும் பயிற்சி கண்டிப்பாக அளிக்கப்படும், சொல்லித்தருவோம். வலை வந்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த கரெக்டான டைமுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். வாழ்க யோகம், யோகம் மலட்டம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் அதிபத்த நாயனாரின் அருள் கிடைக்கட்டும்.